السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. كيف يهدي الله قوما كفروا بعد إيمانهم وشهدوا أن الرسول حق وجاءهم البينة والله لا يهدي القوم الظالمين. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: جديدوا إيمانكم بقول لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. சர்வ புகழும் நம்மை படைத்து பரிபாலனம் செய்கின்ற ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய சஹாபாக்கள், நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், அஹ்ல பைத்துக்கள், நம்முடைய உற்றார் உறவினர், பெற்றோர், மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிருபையும் கருணையும் கடாட்சமும் பாதுகாப்போடு என்றென்றும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி உறுதிப்படுத்தி தருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் மதங்களால் பரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு அக்கினி குண்டத்தில் தள்ளுவதை போன்று மக்களை ஏமாற்று வழியில் அவர்களை மன நொம்பலங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து இழிவுபடுத்தக்கூடிய ஓர் நிலைகளில் ஒருவரை ஒருவர் கோல் புறம் குண்டனி பேசி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மாசுவை மக்களின் மீது ஏற்படுத்தி, நாங்கள் இருப்பதுதான் உண்மை, நீங்கள் இருப்பதுதான் உண்மை என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற கட்டத்தில் ஆதி மார்க்கம், இறுதி மார்க்கம், வெற்றியின் மார்க்கம் என்ன என்பதை மக்கள் உணரவில்லை. தனக்குத்தான் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து விட்டால், அல்லது அவர்கள் தனக்கென்று ஒரு தனி வழியை அவர்கள் தேடிக்கொண்டால், அதிகார அகங்காரங்கள் அவர்களிடத்தில் இருந்துவிட்டால், அடக்கி ஆளுகின்ற தன்மைகளில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை எல்லாம் கதை கட்டிவிட்டு
கதம்பங்களாக வெளியெடுத்து அவைகளை பறக்க விட்டுவிட்டு மக்களை இழிவான கண்ணோட்டத்தோடு பார்த்து அந்த மக்களுடைய நிலைகளை வீணடித்து கொண்டு ஜவுடால் பேசிக்கொண்டு மக்களின் கருத்துக்களை வீணடிக்கின்ற ஒரு காலகட்ட கருத்துக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அறிவார்ந்த நிலைகளை ஏற்படுத்தி கொள்வதில்லை. தனக்குத்தான் ஒரு அழிவை ஏற்படுத்த வேண்டும். கல்வி என்பது இன்றைக்கு மக்கள் நினைப்பதை போன்று உள்ளது அல்ல. கல்வி கடவுள் அல்லாஹ்வால் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடியதுதான் கல்வி. ஞானம், கல்விக்கு பிறகு வருகின்ற விளக்கங்கள், விஞ்ஞானம், அந்த கல்விக்கு பிறகு வருகின்ற அந்த செயல் திறன்களை அதிகப்படுத்தி அதன் மீது நம்பிக்கை கொண்டு உறுதி கொண்டு செயலாற்றி விளங்கி மௌனத்தின் மூலமாக ஞானத்தின் திறவுகோள்களை நாம் பெற முடியும். இதையெல்லாம் வாய் ஜவுடால்களின் மூலமாக, ஒளிபெருக்கியின் மூலமாக அல்லது ஏதோ ஒரு மைக்கின் மூலம் ஒளிபெருப்புவதை கொண்டு நாம் அடையக்கூடிய விஷயம் அல்ல. மனிதன் என்றால் உயிர் பிராணி அல்ல. மனிதன் என்பவன் அவன் ஐக்கியங்கள் ஐம்புலன்களையும் உள்ளடக்கி ஆறாவது பகுத்தறிவை கொண்டு செயல்படுத்தக்கூடியவனுக்கு பேர் மனிதன். மிருகம் அப்படி அல்ல. ஐயறிவை கொண்டு தான் வாழ்ந்து உணர்ந்து அதுக்கு சில விஷயங்கள் முன்னறிவிப்பு செய்யப்படுவதை விளங்கி அந்த விலக்கல்களிலிருந்து தன்னை நீக்கி அறிவார்ந்த விஷயத்தை எடுத்து வாழ்வதுதான் மிருகம். இந்த மிருகத்திற்கு இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கைகள், கல்விகள், விளக்கங்களை மனிதன் அறிந்திருக்கிறான்டா இல்லை. அவன் அந்த அளவுக்கு உண்டான வாழ்வை அவன் தேர்ந்தெடுக்கலை. காரணம், அவனுக்கு 3 துர்குணங்கள். ஒன்று அகங்காரம், 2வது ஆணவம், 3வது நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய அசட்டுத்தனமான நம்பிக்கை. இந்த 3 மனிதர்களை கர்வத்தின் மூலமாக இன்றைக்கி அழித்து கொண்டிருக்கு. கர்வம் என்பது கர்ப்பத்திலிருந்து சுடுகாடு வரை உள்ளது. மனிதன் பிறப்பது முதல் அந்த மனிதனை கபரிலே வைக்கும் வரை கர்வம் இருக்கு, அகங்காரங்கள். ஏன் இதெல்லாம் மனிதனுக்கு வருது? அவை செய்கின்ற அடவாடித்தனமான செயல் திறன்களை கொண்டு அவன் தன்னை நல்லவனாக நினைப்பது தான். நல்லது எது, தீயது எது, நேர்வழி எது, வழிகேடு எது என்பதை புரியா மனிதன் புரிந்ததை போன்று நடிப்பது தான் அங்கே அகங்காரங்களாக அடக்குமுறையில் அவனை கொண்டு இன்றைக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது. அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கு 2 வழிமுறைகளை எல்லாம் காமிச்சிருக்கான். ஒன்று, லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹசனா. எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்வில் ஒரு முன்மாதிரி, ஒரு நமூனாவை அல்லாஹ் எடுத்து காமிச்சிருக்கான். 2வதாக, இன்னஹும் யகீதுன கைதம் அகீது கைதா. என்ன முயற்சி அவங்க செய்யட்டும், நான் முயற்சி செஞ்சேன்னா அடித்து தவிடுபடி ஆக்கிடுவேன்ட்டாங்க. இந்த 2 திட்டங்களை இன்றைக்கு நாம் சீர்தூக்கி பார்ப்போமேயானால் மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் ஜெயம் கிடைக்கும் என்பதை மறுத்து மடையர்களாக இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு சூழல்களில் இன்றைக்கு நாம் இருப்பது தான் இதுக்கு மெயினான வழிமுறையே இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வவை எபுத்தகு கைரல் இஸ்லாமி தீனா. மார்க்கம், இஸ்லாம் அல்லாத ஒரு வழியை, மார்க்கத்தை, ஒரு தெய்வீக கொள்கையை ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் ஃபலன் யுக்பல மின்ஹு, அது அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமையை பொறுத்த வரைக்கும் அவன் நஷ்டவாளி. மார்க்கம் என்பது, கடவுளை வணங்குவது என்பது, ஓரிரை கொள்கை என்பது,
அல்லாஹ் ஒருவன் என்பது அவனால் காண்பிக்கப்பட்ட வழிமுறைகளில் நபிமார்கள் தெளிவாக நமக்கு காட்டி கொடுத்த வழிதான் தீன். இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய வழி இருக்க அது உலகத்தை தழுவி இருக்கும். ஒன்று தன்னுடைய உடலுக்கு சுகாதாரத்தை கொடுக்கும், இரண்டாவது பேரீச்சையை ஏற்படுத்தும், மூணாவது ஹா என்று சொல்லக்கூடிய மனோ இச்சையை அதிகப்படுத்தும். இது மூணும் இந்த துனியா உலகத்தை தழுவியதாக இருக்கும். இந்த உலகத்தை தழுவி இருக்கின்ற அத்தனை காரியங்களும் நம்மை அடிபாதாரத்தில் கொண்டிக்கு செலுத்தும். சில பேர் சொல்லுவாங்க ஆதி மார்க்கம், வந்த மார்க்கம், முதல் மார்க்கம் என்றெல்லாம். எந்த மார்க்கத்திற்கும் இங்கே இடமில்லை. அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு மார்க்கம், இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். ஆதியில் முதல்ல ஆதி மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதி பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதிக அடாதுடையால் அனுப்பப்பட்டவன் இந்த உலகத்தில் அந்த ஷைத்தான். முதல்ல ஷைத்தானை தூக்கி எறிஞ்சான், ரெண்டாவது ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போட்டான், மூணாவது அவர்களை கொண்டு சந்ததிகளை அல்லாஹ் பெருக்க ஆரம்பித்தான். இதுதான் இந்த தீன் இன்றைக்கு வளருவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அறிவார்ந்தவர்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வார்களா என்பது இங்கு கேள்வி அல்ல. அறிவுடையவர்கள் சிந்தித்து விளங்கிக் கொள்வார்கள் என்பது தான் இதுக்கு பதில். நாம் இன்றைக்கி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம்? வாழ்வதெல்லாம் வாழ்வல்ல, வாழ்வில் விளக்கம் கொடுப்பதெல்லாம் அறிவார்ந்த கல்விகள் அல்ல. கல்வி என்பது நாம கற்று புஸ்தகத்தின் மீது வரைபடங்களை போட்டு கொண்டு வருவது அல்ல. வமா ஊத்தீத்து மினல் இல்ம் இல்லா கலீலா. அல்லாஹ் சொன்னால் அவங்களுக்கு சொற்பமான கல்வி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வியின் அடிப்படை கொள்கைகளை நீங்கள் இன்னும் விளங்க முடியலை, விளங்க வைப்பதற்குண்டான ஆட்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டான். இப்போ இந்த கல்வியின் அறிவார்ந்த விஷயங்களை நாம் உலகத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது? இப்போது இன்றைக்கு உலகத்தை பொறுத்தவரை அறிஞர்கள் என்று வருபவர்களெல்லாம் ஏதோ ஒரு நாவல்கள், ஒரு புஸ்தகங்கள், ஒரு அறிவார்ந்தவர்கள், முன்னோர்கள், வயதானவர்கள், சிசியர்கள், முனவ்வர்கள் என்றெல்லாம் அவர்களால் வரையறுக்கப்பட்ட அவருடைய வாழ்வுகளில் உண்டான எத்தனிப்பை கல்வியின் மூலமாக, எழுத்தின் மூலமாக மக்களுக்கு பரப்புகிறாங்க. ஆனால் குர்ஆனுடைய கல்வி அப்படி அல்ல. இந்த கல்வி என்பது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்வி. மக்களுக்கு அல்லாஹ் விளக்கம் தரும்போது குர்ஆனை கொண்டு விளக்கம் தர்றான். தொழுகணுமா? எதுக்காக தொழுகணும்? அந்த தொழுகை எத்தனை பிரிவுகள், எந்த நேரத்தில் தொழுக வேண்டும், பொருளாதாரமாக அது எவ்வளோ இருக்க வேண்டும், ஹிசாப் நிசாப் எவ்வளோ இருந்தால் ஏழை எளியோர்களுக்கு ஜகாத், சதகா, தர்மம், நேர்ச்சை வழங்க வேண்டும். சதகா என்றால் என்ன, நேர்ச்சை என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன? இவைகளையெல்லாம் கல்வியின் மூலமாக மனிதர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை விட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திட்டத்தின் மூலமாக நமக்கு அறிவார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கான். குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான். யாரின் மூலமாக கற்றுத்தருவான்? அண்ணல் தாஹா அஹமது அல் முர்த்தலா முகமது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்தின் மூலமாக அந்த கல்வி ஞானங்களை நமக்கு கற்றுத்தர்றான். அந்த கல்வி எப்பேற்பட்ட கல்வி? அழியாத, அழிக்க முடியாத, அதை விளங்குவதற்கென்று ஒரு விளக்கம் இல்லாத அந்த மாணவியின் வாழ்வை பின்பற்றும் போது நமக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடியது தான் அந்த கல்வி. கல்வியை கொண்டு உண்டானது செயல்திறன் ஞானம். ஞானத்தை கொண்டு உண்டானது மௌனம். ஞானம் மௌனத்தின் அறிகுறி, மௌனம் ஞானத்தின் அறிகுறி.
இந்த கல்வியும் ஞானமும் அமலும் இருந்துவிட்டால் மனிதன் ஒரு புனிதனாக மாறிவிடுகின்றான். அதற்கு 2 அம்ச திட்டங்கள் அல்லாஹ் வச்சான். என்ன 2 அம்ச திட்டம் வச்சான்? ஒன்று, வாய், கண், காது இவைகளை பரிசுத்தப்படுத்தி ஓர்மைப்படுத்துவது. 2வது எண்ணம், தூய்மை, மென்மை, மெய்மை. இந்த 2 திட்டத்தில் 6 திட்டங்கள் உள்ள பூத்தி இருக்கான். அதில் 3, இதில் 3. இந்த 6ஐயும் ஒரு மனிதன் எடுத்து தனக்குத்தான் பரிசுத்தப்படுத்தி வாழும்போது அவன் மகானிடத்தில் மண்டியிட்ட நிலைகளை விட மனிதனாக மாறுவதற்கு முதல் வழித்தடங்களை அமைத்து தருகின்றது. அதற்கு அகம்பாவம், ஆணவம், தான் என்ற கர்வம் இவைகள் வேறு அறுக்கப்படணும். அப்போ தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குண்டான வழிகளை திறந்து வழிவாகைகள் செய்து மிகப்பெரிய உலகமே குமுறினாலும் எரிந்தாலும் நீரால் அழிக்கப்பட்டாலும் இவர்களுக்கு எந்த சலனமும் இல்லாமல் யா ஐயுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இத்மினான நிம்மதி பெற்றதாக ஆக்கிடுறான் அவனுடைய ஆத்மாவை. காரணம் என்ன? அவனுடைய ஆத்மா நிம்மதி பெறுவதற்கு 2 காரணம். ஒன்று, படைத்தோனை இவன் நினைப்பது. 2வது, படைக்கப்பட்ட பொருளை யதார்த்தத்தை அறிந்து மாநபி காட்டி கொடுத்த வழிமுறைகளை கொண்டு அல்லாஹ்வை அடைவது, வணங்குவது. இவைகளை நாம் பரிசுத்தப்படுத்துவோமேயானால் நாம் மிக தூய்மையாளர்களாக வாழ முடியும் என்பதற்கு குர்ஆனில் ஏராளமான சான்றுகள் அல்லாஹ் உள்ளடக்கி வச்சிருக்கான். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் நினைப்பதை போன்று இஸ்லாம் வந்ததோ வழிகாட்டியதோ இஸ்லாம் ஒரு நிலையோ அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மூலம். அந்த மூலத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, மூலத்தின் அடிப்படையில் செல்லக்கூடியவர்களுக்கு வழிமுறை காண்பித்து நேரான வழிகளை தரமாக பிரித்து காண்பிக்கக்கூடியது அல் குர்ஆன். ஃபாரிக்கும் பைனல் ஹக் வல் பாத்தில், சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காண்பிக்கக்கூடியது குர்ஆன். அந்த குர்ஆன் வழியில் நாம் செல்ல மாநபி வழியை நாம் தேர்ந்தெடுத்து தூய்மையாக பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் அருள் ஒளியேற்றும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி அலல் முஸ்லிம்.